வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட போல்ட்டோட ஒரு புது இயர்பட்ஸ் தான் இருக்கு. போல்ட் Z1 இயர்பட்ஸ் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ பாக்ஸ் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக கொடுக்கல. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் இங்கே இதோட எம்ஆர்பி வந்து 5500 ருபீஸ்னு வந்து போட்டிருக்காங்க. ஆனால் அவ்வளோலாம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா 1500 ருபீஸ் தான். நான் இதை வந்து அமேசானில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா செம குட்டியாக இருக்குது. ஸோ பாக்ஸ் எவ்வளோ குட்டியாக இருக்கோ அதே அளவுக்கு நமக்கு வந்து இயர்பட்ஸும் குட்டியாக இருக்கும்னு நான் வந்து கெஸ் பண்ணுறேன். சரி, ஓகே, இப்போ வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. இந்த குட்டி பாக்ஸில் நமக்கு வந்து யூசர் மேனுவல் தான் வந்து இருக்கும். யூசர் மேனுவல், அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 100 ருபீஸ் வவுச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இயர்பட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் வந்து வச்சுக்கிறேன். வேறு என்ன இருக்குது, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்சசரிஸ்னு ஒரு குட்டி பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு வந்து டைப் சி கேபிள் தான் வந்து இருக்கும். ஸோ டைப் சி கேபிள் தான் வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் தரல. ஏன்னா இதில் நமக்கு வந்து ஹாஃப் இன் இயர் டைப் டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ கேஸும் பார்த்தீங்கன்னா செம குட்டியாக வந்து இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸை நான் வந்து ஒன் டே ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதோட ரிவ்யூக்குள்ள போகலாம். ஆஸ் யூஷுவல் இதோட டிசைன்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இயர்பட்ஸை நான் அன்பாக்ஸ் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் இதோட சைஸ் தான் வந்து நோட்டீஸ் பண்ணேன். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா செம குட்டியாக வந்து இருக்குது. ஸோ ஒரு சின்ன கம்பேரிசனுக்கு ஜென்ரலாக எல்லா இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் தான் வந்து இருக்கும். ஸோ நீங்களே பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு. அப்புறம் இதோட பில்டு குவாலிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா ஓகே, பில்டு குவாலிட்டி வந்து டீசெண்டாக இருந்துச்சு. ஆனால் அதோட ஹிஞ்ச் பார்த்தீங்கன்னா செம வீக்காக வந்து இருக்குது. ஆல்சோ இந்த ஹிஞ்ச் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து ஸ்டிஃபாகவே இல்லை. இப்படி லைட்டாக அசைச்சாலுமே பார்த்தீங்கன்னா அது வந்து க்ளோஸ் ஆயிடும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீக்காக வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஹிஞ்ச் குவாலிட்டி வந்து கொடுத்துருக்கலாம். அப்புறம் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாசி ஃபினிஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளாக் ரீஜியனில் மட்டும் நமக்கு பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃபுல்லாக நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்துருந்தா இன்னுமே வந்து பெட்டராக வந்து இருந்திருக்கும். அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே டைப் சி போட்டுருக்கு. அப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்பட்ஸோட டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து ஹாஃப் இன் இயர் டைப் டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஆங்குலரான ஹாஃப் இன் இயர் டைப் டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதுலேயுமே நமக்கு வந்து ஸ்டெம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் தான் வந்து ரொம்ப குட்டியான ஸ்டெம் வந்து இருக்குது. ஸோ நல்லா குட்டியாக நல்லா சூப்பராக ஸ்டெம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபிட்டுன்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து எனக்கு வந்து செம பக்காவாக வந்து ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹாஃப் இன் இயர் டைப் வந்து சுத்தமாக வந்து செட் ஆகாது. அப்படியுமே செட் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காது வலிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த இயர்பட்ஸில் அப்படி இல்லை. இது பார்த்தீங்கன்னா செம சூப்பராக வந்து ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ நான் கண்டினியூஸாக 2 மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணேன். அப்பயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இயர்ஸில் எந்த வித பெயினுமே இல்லை. ஸோ அதனால் ஃபிட் பார்த்தீங்கன்னா நல்லா வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் நம்ம இந்த இயர்பட்ஸோட டச் கண்ட்ரோல்ஸ் பற்றி குவிக்காக பார்த்துடலாம். ஸோ நம்ம ரைட் இல்லைனா லெஃப்ட் ரெண்டில் ஏதாவது ஒரு இயர்பட் வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ப்ளே இல்லைனா பாஸ் ஆகும். ரைட் இயர்பட்டை நம்ம வந்து டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ஃபார்வர்ட் ட்ராக்குக்கு வந்து போகும். லெஃப்ட் இயர்பட்டை நம்ம வந்து டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து பேக்வர்ட் ட்ராக்குக்கு வந்து போகும். அப்புறம் ரைட் இல்லைனா லெஃப்ட் ரெண்டில் ஏதாவது ஒரு இயர்பட்டை வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா கூகுள் அசிஸ்டன்ட் அப்படி இல்லைனா சிரி வந்து வேக்கப் ஆகும். அப்புறம் இதே டச் கண்ட்ரோல்ஸ் நம்ம வந்து கால்ஸ் அப்பவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கால் ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்டில் ஏதாவது ஒரு இயர்பட் வந்து ஒரு வாட்டி வந்து ப்ரெஸ் பண்ணணும். 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணோம்னா காலை வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். அப்படி இல்லைனா வந்து என் கால் பண்ணிடும். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து ப்ளூடூத் 5 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா அது வந்து செம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. நான் கனெக்டிவிட்டியில் எந்த வித ப்ராப்ளம்ஸுமே வந்து ஃபேஸ் பண்ணல. எப்படி போட்டுக்கு வந்து இன்ஸ்டன்ட் வேக்கன் பேர் டெக்னாலஜி இருக்கோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோ பேர்னு ஒரு டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த இயர்பட்ஸை வெளியே எடுத்த உடனே போது பார்த்தீங்கன்னா உடனே வந்து பேர் ஆயிரும். அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. அப்புறம் ஆடியோ கோடெக்குன்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து 2 ஆடியோ கோடெக் வந்து கொடுத்துருக்காங்க, எஸ்பிசி அண்ட் ஏஏசி. அப்புறம் ரேஞ்சின் வரையில பார்த்தீங்கன்னா இவங்க கிளைம் பண்ணுற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்னு வரையில பார்த்தீங்கன்னா இதில் வந்து IPX5 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஓரளவுக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அடுத்து லேட்டன்சின்னு வரையில நான் ஒரு ஆப்பில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இதோட லேட்டன்சி ரேட் வந்து அப்ராக்சிமேட்டாக 120 மில்லி செகண்ட்ஸ் வந்து 130 மில்லி செகண்ட்ஸ் வரைக்குமே வந்து இருந்துச்சு. ஸோ நான் வீடியோஸ் பார்க்கும்போது கூட அந்த அளவுக்கு பெருசாக எந்த வித டிலேஸுமே என்னால் நோட்டீஸ் பண்ண முடியல. பட் ஆனால் கேம்ஸ் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன டிலே வந்து இருந்துச்சு.
ஸோ என்ன மாதிரி நீங்கள் ஒரு கேஷுவல் கேமராக இருந்தால் இது உங்களுக்கு பெருசாக ப்ராப்ளமாக இருக்காது. வேற நீங்கள் கொஞ்சம் சீரியஸான கேமராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸ் வந்து கேமிங்க்கு வந்து செட் ஆகாது. அடுத்து பேட்டரி லைஃப்னு வரையில இந்த இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் நமக்கு வந்து 6 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இந்த சின்ன ஃபார்ம் ஃபேக்டர்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இவ்வளோ சூப்பரான பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து இருக்குது. நம்ம வெறும் 15 மினிட்ஸ் சார்ஜ் போட்டால் அதில் வந்து 100 மினிட்ஸ் வரைக்குமே வந்து பிளேபேக் டைம் வந்து கிடைக்கும். அதனால் பேட்டரி லைஃப் பற்றி இந்த இயர்பட்ஸ் வந்து சுத்தமாக வந்து கவலைப்பட தேவையில்ல. நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸோட யூனிக் செல்லிங் பாயிண்டான அதோட கால் குவாலிட்டி அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூயல் மைக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்க மைக் வந்து ஹெச்டி மைக் வந்து போல்ட் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதோட கால் குவாலிட்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதோட கால் குவாலிட்டி வந்து ரொம்பவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சா நீங்கள் வந்து அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் வந்து வைக்கக்கூடாது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க மற்ற இயர்பட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதோட கால் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் வந்து கேட்டு பாருங்க. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த போல்ட் ப்ரோபாட் Z1 ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா இண்டோர்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். எக்ஸ்டர்னலாக எந்த வித நாய்ஸும் இல்லை. ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ்ல இருந்து சொல்லுங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ வந்து இந்த போல்ட் இயர்பட்ஸ்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து மெயின் ரோட்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதனால அவுட்டோர் அப்போ இதோட கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அவுட்டோர் அப்போ எப்படி இருக்கு, நாய்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுதா இல்லை கேன்சல் பண்ண மாட்டேங்குதா, கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. கடைசியா இந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த இயர்பட்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 10mm டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல வந்து 10mm டிரைவர்ஸ் இருக்கனால அதோட பேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பேஸ் எவ்வளவு சூப்பரா இருந்துச்சோ அதே அளவுக்கு நமக்கு பாத்தீங்கன்னா ட்ரிபிள்ஸுமே நல்லா சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. என்ன இதோட மிட் டோன்ஸ் தான் பாத்தீங்கன்னா சரியில்லை. மிட் டோன்ஸோட குவாலிட்டி எல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் மிட் டோன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா சவுண்ட் ஆகிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ அதை மட்டும் இவங்க கரெக்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ மிட் டோன்ஸ் மட்டும் அப்படி கம்மியாக சவுண்ட் ஆகுறதுனால பார்த்தீங்கன்னா அதோட சவுண்ட் வந்து அந்த அளவுக்கு பேலன்ஸ்டாக எனக்கு வந்து தெரியல, லைட்டாக இன்பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி வந்து தெரிஞ்சுது. அப்புறம் இன்னொரு குட்டி ப்ராப்ளம் என்னன்னா இதில் வந்து ஹாஃப் இன் இயர் டைப் டிசைன் கொடுத்துருக்கனால நமக்கு அந்த சிலிக்கான் டிப்ஸ் வந்து வராது. ஸோ அந்த சிலிக்கான் டிப்ஸ் வராதனால அதோட சவுண்ட் ஐசோலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக தான் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு விஷயம் மட்டும் இந்த இயர்பட்ஸில் வந்து பெட்டராக பண்ணியிருந்தா அதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்பவுமே வந்து சூப்பராக இருந்திருக்கும். ஸோ ஓவரால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து ஓகேன்னு வந்து சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இயர்பட்ஸ் வந்து 1500 rupees ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா 1500 rupeesக்கு உங்களுக்கு கேமிங் முக்கியம் இல்லை. அப்புறம் உங்களுக்கு இந்த ஹாஃப் இன் டைப் டிசைன் ஓகேனா நீங்கள் தாராளமாக இந்த இயர்பட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.